ஹேடி ஸ்டோர்ட்டோட எபிசோட். மீனாவும் செந்திலும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்பா கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும்ல, இம்மா கண்டிப்பாக கிடைச்சிடும்ன்றாங்க. ஃபோனுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. இங்கே நாங்கள் போயிட்டு வந்துடும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. செந்தில், மீனா, அவங்களுடைய அப்பா ரவி 3 பேர் கிளம்பி போகிறாங்க. உடனே வந்து மாப்பிள்ளை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த செந்திலுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. அவங்களுடைய அப்பா ஒரு பக்கம் ஃபோன் அடிச்சுட்டு இருக்காங்க. செந்தில் எடுக்கிறதுல யாருங்க அப்பா தான்றாங்க. அப்புறம் பேசிடலாம் விடு மீனானுவாங்க. மீனாக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. மீனா பேசிட்டு இருப்பாங்க. சார் எனக்கு ஒரு நாள் தான் சார் லீவு, எனக்கு எமர்ஜென்சி சார் அப்படின்ட்டு எல்லாம் சில விஷயங்களை சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாண்டியன் போனவன் கால் கூட பண்ணலிடானுவாங்க. சரி மீனாக்காச்சும் பண்ணி பாருங்க மச்சானுவாங்க. மீனாக்கு பண்ணுறாங்க. பிஸின்னு வருது. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி பாருங்க மச்சான்றாங்க. டேய் மாமா ஃபோன் பண்ணாரு, எனக்கு பண்ணாரு, நான் எடுக்கல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்புறம் மீனா பண்ணி பேசுறாங்க. சொல்லுங்க மாமா. ஏமா போனீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணி எதுவும் சொல்லல, ஏதாச்சும் பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அப்பா நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் வேலையில நாங்கள் மறந்துட்டோம். அவன் எங்கே போயிட்டான், ஃபோன் கூட எடுக்கலன்றாங்க. அதுவா, அவன் அந்த பக்கம் இருக்கா மாமான்றாங்க. சரிம்மா நீ என்ன கூட இருந்துட்டு வா, அவனை வர சொல்லு, கடையில் நிறைய வேலை இருக்கான். சரிங்க மாமா சொல்கிறேன்னுவாங்க. என்னவா கடையில் வேலை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு, அவருக்கு அதே தான் வேலை அப்படின்னு செந்தில் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு ரொம்ப பதட்டமா இருக்காங்க. உனக்கு ஏண்டா இந்த அளவுக்கு வேர்க்குது, இங்க பாரு பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ள உள்ள கூப்பிடுறாங்க, வாங்க போலாம் அப்படின்வாங்க. அங்க போனோம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் தராங்க. நீங்க வேலைக்கு இனிமேல் வரலாம், நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வேலைக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டு செந்திலால நம்ப முடியல, அப்படியே கீழே உட்காந்துருவாங்க. மாப்பிள்ள சந்தோஷத்துல இது மாதிரி ஆயிடுச்சான், இங்க பாருங்க மாப்பிள்ள கனவு இல்லை, இது உண்மையாதான் அப்படின்றாங்க. வேலை கிடைச்சி சந்தோஷத்துல வீட்டுக்கு போறாங்க. அங்க ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா மீனாவும் செந்திலும் 2 பேரும் வந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்போ கால் பண்ணி கதிருக்கு சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்ட்டு. சந்தோஷமான விஷயம் அப்படி என்ன, சரி வரேன்றாங்க. மீனாக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் வாங்கி தராங்க. மீனா என்ன ரொம்ப திடீர்னு இந்த மாதிரி இருக்கிற, வேலை கிடைச்சிருச்சுல, நீ என் பொண்டாடி எப்படி பார்த்துக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு மீனாவை நடு ரோட்லேயே அக் பண்ணுறாங்க. ஏங்க இது ரோடுங்க, இது வீடு இல்லை அப்படின்றாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் மீனா, உன் அப்பாவுக்கும் உனக்கும் தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியோடு கிளம்புறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.